Oppo K13 இப்போ டெக் உலகத்துல எங்க பார்த்தாலும் இதுதான் பேச்சு. ஒரு பட்ஜெட் ஃபோன், ஆனா பிரீமியம் ஃபோன்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஹைப்ல உண்மையிலேயே எவ்ளோ விஷயம் இருக்கு? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். இப்ப பாருங்க, ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்லியிருக்காருண்டு. 17-18,000 ரூபாய் ஃபோன், ஆனா 25-30,000 ரூபாய் ஃபோன்ல கூட கிடைக்காத ஒரு வேல்யூவை கொடுக்குதுன்னு. அடேங்கப்பா, இது சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட். இந்த விலையில இது நிஜமாவே முடியுமா? வாங்க, இததான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். சரி, இப்ப ஒரு விஷயத்தை யோசிப்போம். இந்த ஃபோனை வாங்கி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கொஞ்ச நாள் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? விளம்பரத்துல சொல்ற மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்குமா, இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏதாவது குறைகள் ஒளிஞ்சிருக்கா? வாங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, முதல்ல இந்த ஃபோனோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்திரலாம். எதனால இவ்ளோ பெரிய ஹைப், எல்லாரும் ஏன் இத பத்தி பேசிட்டே இருக்காங்க? 7000 mAh. அப்பா, இது வெறும் பேட்டரி இல்ல, ஒரு குட்டி பவர் பேங்க்னே சொல்லலாம். ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேட்டரியை காலி பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்குதான். நீங்க நார்மலா யூஸ் பண்ணீங்கன்னா 2 நாள் கண்ணை மூடிட்டு வரும்னு சொல்றாங்க. பேட்டரி பெருசா இருந்தா மட்டும் போதுமா? சார்ஜிங் வேகமா இருக்க வேண்டாமா? இங்க பாருங்க, 80 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். இவ்ளோ பெரிய பேட்டரிய வெறும் அரை மணி நேரத்துல 60% மேல ஏத்திடலாமா? இந்த விலையில இது மாதிரி ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே முடியாது. உண்மையிலே அபூர்வம்தான். இங்க பாருங்க, 7 லட்சத்துக்கும் மேல AnTuTu ஸ்கோர். இது என்ன பெரிய நம்பர்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுற ஒரு அளவு தான் இது. உள்ள இருக்கிற Snapdragon 6Gen 1 சிப்செட் அதோட விலை ரேஞ்சை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அடுத்ததா UFS 3.1 ஸ்டோரேஜ். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா சிம்பிளா சொல்றேன். இது ரொம்ப வேகமான ஒரு ஸ்டோரேஜ் வகை. சாதாரணமா ரொம்ப காஸ்ட்லியான போன்களை தான் இதை பார்க்க முடியும். இதனால தான் ஆப்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது. போனே ரொம்ப ஸ்மூத்தா வேகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இது ஒரு முக்கியமான காரணம். இப்போதான் நம்ம முக்கியமான கேள்விக்கே வரோம். சரி, இவ்ளோ கம்மி விலையில இத்தனை சூப்பரான விஷயங்களை கொடுக்கணும்னா ஒப்போ எங்கேயோ செலவை குறைச்சுதானே ஆகணும். அப்படி அவங்க சமரசம் செஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? எங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்க? இந்த டேபிள்ல பாருங்க, மொத்த கதையும் இதுல அடங்கிரும். ஒரு பக்கம் உங்களுக்கு சூப்பரான பேட்டரி, செம ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இன்னொரு பக்கம் நீங்க ஒரு பிரீமியம் லுக், அல்ட்ரா வைட் கேமரா மாதிரியான விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. வாங்க இந்த சமரசங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல்ல இந்த போனோட டிசைன். தப்பா நினைக்காதீங்க, இது நல்லா உறுதியா தான் இருக்கு. IP65 ரேட்டிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பாடி. அதனால கையில பிடிக்கும்போது வேலைக்காகும்னு தோணுமே தவிர அந்த ஒரு பிரீமியம் ஃபீல் இருக்குல்ல, அது கண்டிப்பா மிஸ் ஆகுது. அப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மள யோசிக்க வைக்குது. பிளாஸ்டிக் பாடியில கைரேகை ஈஸியா பதியுது. பட்டன்ஸ் அழுத்தும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டிஸ்ப்ளே பத்தி சொல்லணும்னா HDR சப்போர்ட் கிடையாது. அதனால ஸ்ட்ரீமிங்ல அந்த அளவுக்கு ஒரு தரம் இருக்காது. அது மட்டும் இல்லாம பிரைட்னஸ் ரொம்ப கம்மியா வைக்கும்போது ஸ்கிரீன்ல ஒரு சின்ன ஃபிளிக்கர் தெரியுது. இது சிலருக்கு கண்ணுக்கு உறுத்தலா இருக்கலாம். இப்போ இந்த போன்ல ரொம்பவே வெளிப்படையா தெரியற ஒரு குறைபாடுக்கு வரும். அதுதான் கேமரா. இதுல தான் பெரிய அளவுல செலவு குறைச்சிருக்காங்கன்னு எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க போட்டோ, வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஆளா இருந்தா இந்த போன் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா இதுல அல்ட்ரா வைட் லென்ஸ் கிடையாது. OIS, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாததால வீடியோக்கள் ரொம்ப ஷேக்கியா வருது. நைட்ல எடுக்கிற போட்டோஸ் பத்தி சொல்லவே வேணாம், ரொம்ப சுமாரா தான் இருக்கு. சரி, இப்போ ஹார்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேருக்கு வருவோம். இந்த போனை தினமும் பயன்படுத்துற அனுபவம் எப்படி இருக்கு? குறிப்பா இதுல இருக்கிற கலரோவர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் அனுபவம் ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. நல்ல விஷயம் என்னன்னா, ஃபோன் ரொம்ப வேகமா ஸ்மூத்தா இருக்கு. நிறைய பயனுள்ள AI ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு. ஆனா கெட்ட விஷயம் என்னன்னா, ஃபோனை ஆன் பண்ண உடனே கிட்டத்தட்ட 21 தேவையில்லாத ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் ஆகி வருது. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த பிரச்சனைய நம்மளால சரி செய்ய முடியும். கொஞ்சம் மெனக்கெடணும், அவ்வளவுதான். ரிவ்யூவர் சொல்ற இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நீக்கிட்டு சில செட்டிங்ஸை மாத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளீனான அனுபவம் கிடைக்கும். சரி, இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு இறுதி முடிவுக்கு வரலாம். இந்த ஃபோன் நிஜமாவே யாருக்கு தான் சரிப்பட்டு வரும்? பாருங்க, இது ரொம்பவே சிம்பிளான கணக்கு தான். உங்களுக்கு முக்கியமா வேண்டது பெரிய பேட்டரி. சார்ஜ் பத்தி கவலையே படக்கூடாது. அப்புறம் ஃபோன் ரோஜின உபயோகத்துக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ். ஆனா
இல்ல எனக்கு கேமரா தான் முக்கியம், இல்லனா கையில பிடிக்கும்போது ஃபோன் பார்க்க பிரீமியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா வேற ஃபோனை தான் பார்க்கணும். ஆக கடைசியா நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வர்றோம். இந்த விலைக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லான அம்சங்களோட ஆனா சில வெளிப்படையான குறைகளோட வர்ற இந்த Oppo K13 மார்க்கெட்ல ஒரு ஸ்மார்ட்டான டீலா? உண்மையை சொல்லணும்னா இதுக்கான பதில் உங்களோட தேவையை பொறுத்தது. உங்களுக்கு ஒரு போன்ல எது முக்கியம்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்.